ஸோ இப்போது என்னோடய வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு எங்கள் ரோடு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பண்ணைப்புறத்தில் வந்து மெயினான மெயின் ரோடே இதுதான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அப்படியே இந்த சின்னமனூர் போகிற ரோடு இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோம்பை, அப்புறம் இந்த சைடு நேராக போனால் இங்கே தான் வந்து நம்ம மேற்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை அடிவாரத்துக்கு போவாங்க. அப்புறம் ரைட்டில் நீங்கள் செடி இருக்கிறதுனால மரம் இருக்கிறதுனால தெரியல, பட் நீங்கள் இப்படி போனீங்கன்னா தேவாரம் அந்த சைடெலாம் போகலாம். ஸ்டாப் இருக்கும், இதான் பண்ணப்போகிற பஸ் ஸ்டாப்பு. ஸோ இளையராஜா பேர்லேயே வந்து பஸ் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அவர் செலவில் வந்து இந்த பஸ் ஸ்டாப் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து வேறு எங்கெல்லாம் போகிறேன், இந்த ஊரில் வந்து என்ன ஃபேமஸ், அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோடய சொந்த ஊரான பண்ணைப்புறத்தை தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வீடியோ போட்டிருப்பேன். ஒன்று வந்து தேனியில் நடத்தப்படுகிற ரேக்லா ரேஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜா வாழ்ந்த வீடை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் அது ரெண்டுமே இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரியனம்பட்டி, அதாவது இது என்னோடய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். நீங்கள் வெறும் 2 சந்து தள்ளி போனாலே இந்த ஊருக்கு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே கட்டியிருப்பாங்க. சென்னையில் கூட இப்படி கட்டியிருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிற வீட்டை கூட நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன், சில கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலாம், ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு. பட் ட்ரிம் பண்ணால் இந்த ஊரோட அழகை வந்து நானே வந்து நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வாய்ஸவே வந்து பேக்ரவுண்டாக கொடுத்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். கூடவே வந்து சில பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ஆட் பண்ணலான்னு விட்டுட்டேன். ஸோ அதனால் சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்களே அந்த ஊரோட அழகை வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம அப்படியே கரியனம்பட்டியிலேருந்து அப்படியே உள்ளே ஒரு 5 நிமிஷம் உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இங்கே மலையோட அடிவாரத்துக்கிட்ட போயிடலாம். ஸோ இங்கே கிட்ட போக போக கிளைமேட் சேஞ்ச் ஆகாத நீங்களே பார்ப்பீங்க. இங்கே வந்து வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரோடும் வந்து நல்லாவே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இங்கே வந்து தாராளமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வியூ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கண்ணு கூசுது, என்னால் சரியாக சொல்ல முடியல, இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா. கிட்டத்தட்ட இந்த மலை அடிவாரத்துக்கிட்ட தான் இருக்கும். எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு, மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே மலைகள் தான். ஸோ அதுக்காக இப்போ மலை மேலே ஏற முடியாது. ஏறணும்னு நினச்சா ஏறலாம், பட் அந்தளவுக்கு ஏற தெரியாது எங்களுக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே வரலாம். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ சென்னை மாதிரி ஊரில் இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம அந்த டிராஃபிக், அந்த பொல்யூஷன் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஜாப் அங்கே இருக்கிறதுனால. எப்போவாவது இது மாதிரி சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அதுவும் இது மாதிரி தேனி இல்லை வேறு ஏதாவது திண்டுக்கல் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மலைகள் அந்த நேச்சரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னும் ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என்னை திட்டுவானுங்க, நான் மட்டும் தனியாக வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ எஸ், எப்பயாவது நீங்கள் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு கூட நம்ம போகலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மேற்க வந்தோம். ஸோ அங்கே தான் வந்து எங்கள் மாமாவை பார்த்தேன். ஸோ எங்கள் மாமா வந்து ஒரு ஸ்கூலுக்கு காமிச்சார். ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் வந்து பண்ணப்புறத்தோட பழைய ஸ்கூல். இங்கே தான் வந்து எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாம் படித்ததா அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட பண்ணப்புறத்தோட பழைய ஸ்கூல், இந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சில அழகிய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும் இந்த வீடியோ பார்க்கும்போது. அப்படி படித்த ஞாபகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்கூலோட கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிரிக்கெட்லாம் இங்கே விளையாடுவாங்க நான் நம்புகிறேன்.
ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்கள் மாமா சொன்னார், இங்கே நீ உள்ளே போனோன்னா ரெட்டை ஆலமரம் இருக்கும், நீ போய் அதையுமே கவர் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் வந்து அங்கேயும் போனோம். ஸோ இதுதான் வந்து பண்ணப்பழத்தோட ரெட்டை ஆலமரம் இப்போ நான் காமிக்கிறது. இப்போ ரோட் போகிறதுனால கொஞ்சம் மரத்தெல்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உங்களுக்கு கூட மேபி ஒரு 40-50 வயசு இருக்கலாம். ஸோ நம்மலாம் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். எப்போவாது தான் நம்ம ஊருக்கு போவோம். அப்பயுமே வந்து சில இடத்துக்குலாம் போக டைமே கிடைக்காது. அதனால நிறைய இடத்துக்கு போகாமையே இருப்போம். ஸோ அப்படி நீங்கள் இந்த இடம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அடுத்து நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி எல்லாம் படித்த பண்ணைப்புறத்தோட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வரோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. இன்னொரு பில்டிங் வந்து 9th to 12th வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது. இந்த ஸ்கூல் பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீச்சிங் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, இந்த ஊரில் வந்து இந்த ஸ்கூலில் வந்து கிரவுண்ட் இல்லை. ஆக்சுவலாக பழைய ஸ்கூலில் கிரவுண்ட் இருந்தது போல், பட் இந்த ஸ்கூலில் வந்து கிரவுண்ட் இல்லை. அது ஒன்று தான் ஒரு சின்ன குறை. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. பட் இங்கே நான் போனதில்லை, அதனால் நான் எதுவும் கவர் பண்ணல. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இன்னொரு ப்ரைவேட் ஸ்கூலுமே இருக்குது. ஸோ அங்கே கோச்சிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நான் எதுவும் அதை பற்றி சொல்லலை. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோம்பைக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோம்பையிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கேயுமே வந்து ரங்கநாதர் கோயில், கோம்பை சந்தை, ஸோ இதுமாதிரி நிறைய பண்ணலாம். நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக இன்னொரு நாள் போகிறேன். ஆக்சுவலாக கோம்பைக்கு எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நான் ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த கடையில் வந்து ஃப்ரூட் மிக்சர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கோம்பைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ஃப்ரூட் மிக்சர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் குடித்ததெல்லாம் ஃப்ரூட் மிக்சரே இல்லாததுன்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு இங்கே நல்லாயிருக்கும். சரி, கோம்பை வரைக்கும் வந்தாச்சு, நம்ம எப்படி சும்மா போகிறது, கண்டிப்பாக பரோட்டா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கடையில் வாங்கிட்டு இருப்போம். முன்னாடிலாம் கோவிட் அப்போ வந்து இந்த கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த கடை பேர் வந்து பவதாரணி கடை. இங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ நீங்களுமே வந்து இந்த கடையில் வந்து ஒரு டைம் வந்து பரோட்டா ட்ரை பண்ணலாம். முன்னாடி இருந்த டேஸ்ட் இப்போ இல்லை, பட் ஸ்டில் ஓகே, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ், இப்போ தான் அந்த பரோட்டா வாங்கிட்டு வந்தோம்ல, இதுதான் அந்த பரோட்டா. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமா தான். பட் சாப்பிட்டா உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். சாப்பிடுவோம். ஓ, ஆக்சுவலாக வந்து கோவிட் அப்போ இந்த கடையில் சாப்பிட்டது, அதோட இப்போ தான் சாப்பிட்றேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கடையில் சாப்பிட்டு. நீங்கள் இன்கேஸ் கோம்பைக்கு இந்த மாதிரி சைடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ஒரு 2 பரோட்டாவாவது வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ இதுதான் எங்கள் ஊர், இதுதான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட பண்ணப்போகிற மக்களாக கூட இருப்பீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் சில பிளேசஸ்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது, பட் நான் சரியாக எடுக்கலை. அப்படி ஏதாவது பிளேஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.